தமிழர்கள் காலத்தின் ராசிகளை, சூரிய இயக்கத்தை வானவியல் அடிப்படையில் கணித்த பெரும் அறிவாளிகள். ஆண்டின் தொடக்கத்தை இயற்கை சுழற்சி அடிப்படையில் அமைத்தவர்கள். தமிழ் புத்தாண்டு பொதுவாக சித்திரை முதல் நாள் ஏப்ரல் 14 அல்லது 13 அன்று கொண்டாடப்படுகிறது. இது தமிழர்களின் பழமையான காலக்கணக்கின் அடிப்படையில் அமையும். இந்த நாளை சித்திரை திருநாள் என்றும் அழைக்கிறோம். தமிழர்கள் பழமை காலத்திலிருந்து சூரியனை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆண்டை 12 மாதங்களாக பிரித்து வாழ்ந்து வந்துள்ளனர். சித்திரை தமிழ் பருவ ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுகிறது. இது சூரியன் மேஷ ராசியில் நுழையும் நாளாகும். சங்க கால இலக்கியங்களில் மற்றும் தொல்காப்பியத்தில் கூட ஆண்டின் தொடக்கமாக சித்திரை மாதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக சங்க இலக்கியங்களில் சித்திரை செல்வம் என்று சொல்லும் வைகை ஆற்றங்கரையில் நடந்த சித்திரை திருவிழாக்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது இந்தியாவின் பல பகுதியிலும் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நாளில் மக்கள் வீட்டை புதிதாக அலங்கரித்து மாங்கனி, வேப்பம், வெல்லம் போன்று சமச்சீர் சுவைகள் கொண்ட பச்சடிகளை தயாரிக்கிறார்கள். தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு நாள் அல்ல, அது ஒரு சிந்தனை. பழையதை விட்டுவிட்டு புதியதோடு பயணிக்க ஒரு வாய்ப்பு. இது புதிய தொடக்கத்திற்கு, மாற்றத்திற்கும் மன எழுச்சிக்கும் ஒரு அழைப்பு. இந்த தமிழ் புத்தாண்டை நாம் அனைவரும் பெருமையுடன் கொண்டாடுவோம்.